எக்ஸாம் குரூப் 4க்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம்ங்க. இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணணும், வேலை வாங்கணும், நம்ம நிலமை மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்ருப்பீங்க இல்லைங்களா? நம்ம எப்போவுமே கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாங்க. அதுக்கு 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து சிலபஸுங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த கையில் வச்சுட்டு அதில் என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் படிங்க. அது எங்கே இப்போ எதில் படிக்கணும்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூல் புக்ஸு. ஸ்கூல் புக்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. வெப்சைட் அட்ரஸ் வேணாலும் நான் உங்களுக்கு தரேன். அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி நம்ம புதுசாகவே வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா, ஸ்கூல் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருப்பாங்க இல்லைங்களா, அவங்க முடித்த கிளாஸை அவங்ககிட்ட போய் கேட்டிங்கனாலே, அவங்க இப்போ இந்த மே மாதம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவங்க வீட்டில் சும்மா தான் புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கூட போய் கேட்டிங்கன்னா அவங்களே ஃப்ரீயாக கூட உங்களுக்கு தந்துடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸ் வந்து எப்படி வேணாலும் கிடைக்குங்க. அதை நம்ம தான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதில் தான் நீங்கள் தேடணும். அதில் அந்த ஸ்கூல் புக்ஸு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற புக்ஸில் நீங்கள் என்ன தேடினீங்கனாலே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. அந்த சிலபஸில் இருக்கிறத மட்டும் புக்ஸில் பார்த்து படிங்க. 3வது பாயிண்ட் என்னென்னா, டெஸ்ட் எழுதுறதுங்க. டெஸ்ட் எழுதணும். இப்போ நீங்கள் ஒரு லெசன் படிச்சிங்கன்னா அந்த இதில் வந்து நீங்கள் பார்க்காம ஒரு புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஹவர் டைம் எடுத்து அதை டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மனசில் நிற்கிது, மனசில் நிற்கலை, நம்ம எதை மறந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நீங்களே வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வேலை வாங்குறது, மார்க் எடுக்கிறது ரொம்ப நிச்சயங்க. நீங்கள் வந்து எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு வேலை. நீங்கள் மட்டும்தான் அதை வந்து பரீட்சை எழுதுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, வேலை வாங்குறீங்க. இதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது உறுதிங்க. ஆல் த பெஸ்ட்.